தவக்காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலம் ஒரு சிறப்பான காலம், இரக்கத்தின் காலம் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம். மனம் மாறுங்கள். பாசிவ் கன்வர்ஷன் அப்படின்னா இது கோயிலுக்கு வராதவன் கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு போகிறது, அது ஒரு பாசிவ் கன்வர்ஷன். ஆக்டிவ் கன்வர்ஷன், அதாவது செயல்படுகிற மனமாற்றம். இந்த பாவத்தினுடைய ஒரு முக்கியமான வகைகள் உண்டு. 2 வகைகள், சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்வார். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். ஒரு சகோதரன் அல்லது சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையானது எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவரை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாறிக் கொள்ளுங்கள் என்பாரைனால் அதனால் வருகிறார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலம் ஒரு சிறப்பான காலம், இரக்கத்தின் காலம் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம். இது எங்களுடைய அறிவுறுத்தல் அல்ல, திரு அவையினுடைய அறிவுறுத்துதல். அப்போ ஆண்டவருடைய அந்த ஒரு திட்டம் இந்த தவக்காலத்தில் மிகச் சிறப்பாய் வெளிப்படுகிறது. அதைத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தவக்காலத்தில் மிகச் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்து பார்த்து திரும்பி வர வேண்டும் என்கிற அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. திரும்பி வா திரும்பி வா என்கிற இயேசுவினுடைய அந்த அழைப்பு, பிதாவினுடைய அழைப்பு, இது 2 பேர்த்துக்கும் இடையே செயல்படுகிற தூய ஆவியானவருடைய அழைப்பு எல்லாமே நம்முடைய விடுதலைக்கானது. கடவுள் ஏதோ நம்மை வைத்து ஏதோ செய்ய விரும்புகிறார் என்பதை விட, கடவுள் உங்களையும் என்னையும் வைத்து ஒரு புதிய விடுதலையின் அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்ம நின்று அவர் கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசை உரிமையாக்கி கொள்ள அவர் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் அவருடைய இரக்கத்தினுடைய அந்த எல்லையை நமக்கு காட்டுகிறார். எல்லையில்லாத இரக்கம். ஆனால் அந்த இரக்கத்தினுடைய உயரத்தை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக பைபிளிலிருந்து அங்கும் இங்குமாக நம்முடைய திரு அவை இறைவார்த்தையினுடைய ஆழத்திற்குள்ளே நம்ம இழுத்து செல்கிறது. அங்கும் இங்குமாக இருக்கிற இறைவார்த்தைகளை எடுத்து நமக்கு அது கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே தான் வார்த்தையை நீங்கள் வாசிங்கன்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய திருநீற்று புதன் அன்றைக்கு கூட மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற வார்த்தையில் தான் குருவானவர் என்ன செய்கிறாரு, நமக்கு அந்த சிலுவை அடையாளம் விட்டு அந்த சாம்பலை வைத்து அவர் மந்திரிக்கிறாங்க. அப்போது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அந்த நற்செய்தி என்பது என்ன, அதை புரிந்து கொள்ளவும் அந்த நற்செய்திக்குள்ளே பயணிக்கவும் தான் நம்ம எல்லோருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுடைய முயற்சி கூட அதற்காகவே இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த இறை செய்தியை இந்த தவக்காலத்தில் அநேகருக்கு அனுப்பி அவர்களும் இந்த காரியத்திலே பயனடைய உதவி செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தவக்காலத்தினுடைய இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் விடுதலை பயண நூலினுடைய வாசகம் 3வது அதிகாரம் 1-8, மீண்டும் 13-15 வரை உள்ள இறைவார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம உற்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் மோசையை தெரிந்தெடுக்கிறார். அது எப்படி தெரிந்தெடுத்தார்? அவர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தார். ஒரு ஒரு செடியானது எரிகிறது, அந்த முட்புதரானது எரிகிறது, ஆனால் கருகி போகலை. அவர் போய் பார்க்குறாரு. இப்போது ஆண்டவர் அவரை ஆட்கொள்கிறார். ஆண்டவர் அவரோட பேசுவதை எல்லாம் முதல் வாசகம் நமக்கு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன பேசுகிறாரு? சும்மா ஏதோ ஒன்றை பேசலை, கடவுளுடைய மிகப்பெரிய திட்டத்தை அந்த மோசேக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். அதுதான் அந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்ப்பது. 2வது வாசகத்துக்குள்ளே போய் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகம், முதல் திருமுகம், அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1-6, மீண்டும் 10-12 வரை உள்ள இறைவசனங்கள். அதிலேயும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உற்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் அதை அறிய தருகிறார். ஆண்டவருடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதை நமக்கு விளக்கி கூறுகிறார் பவுலடியார். அப்போ இந்த செயல்பாடுகளை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. அப்படித்தான் இருந்தார்கள் மக்கள், அப்படித்தான் இருந்தார்கள். கடவுளுடைய வெளிப்பாட்டை அறிய முடியாத நிலையில் இருந்தார்கள். கடவுள் அப்படியே சும்மா இல்லை பாருங்களேன். மோசே வழியாக வழிநடத்தினவர். அதற்கு பிறகு அநேக திருத்தூதரை மன்னிக்க வேண்டும், இறைவாக்கினர்களை அவர் அனுப்பினார். இறைவாக்கினர்கள்
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப். அதுக்கப்புறம் திருத்தூதர்களை உருவாக்குறார், சீடர்கள், திருத்தூதர்கள். கடவுள் யாரோ ஒருத்தரை அனுப்பி கொண்டே இருக்கிறார், தன்னுடைய இந்த வார்த்தைகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக. இந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு கடவுள் செயல்படும்போது நாம் மட்டும் எப்படி செயல்படாமல் இருப்பது என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக நற்செய்திக்குள்ளே போய் பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 1-9 வரை உள்ள இறைவார்த்தைகள், ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இதோ ஒரு கட்டிடம் இடிந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அதோடு கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஸோ இவர்கள் எல்லாம் மரிப்பது எதனுடைய பாவத்தின் விளைவா என்று சொல்லி கடவுள் சொல்லக்கூடிய இந்த மனம் மாறுங்கள் என்கிற அடையாளத்தை அந்த இடத்துல வைக்கிறார். ஆக இந்த 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காரியம் என்ன அப்படின்னா, மனம் மாறுங்கள், மனமாற்றம் தேவை என்பதை அடையாளப்படுத்துது. எப்படிப்பட்ட மனமாற்றம்? அதைத்தான் இன்றைக்கி நம்ம ஆழப்படுத்துகிறோம். செயல்பாட்டில் மனமாற்றம், செயல்படுகிற ஒரு மனமாற்றம். அதை தான் ஆக்டிவ் கன்வர்ஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது பாசிவ் கன்வர்ஷன் அப்படின்னா, ஏதோ கோயிலுக்கு வராதவன் கோயிலுக்கு உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறது, அது ஒரு பாசிவ் கன்வர்ஷன். ஏதோ ஒரு 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 அடையாளம், கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்துக்குள்ளே நிறைய பேர் இன்றைக்கி திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செய்யும்போது என்னப்பா இது மாதிரி வேறு ஒரு மதத்திலிருந்து வருவாங்க. அப்போ கேட்போம், என்ன மாறிக்கிறீங்களா, பேப்டிசம் வாங்குறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, வாங்கிக்கிறேன். எதுக்கு வாங்குறீங்க? அது வாங்கிக்கிறேன், ஒன்றும் அது பெரிய விளக்கம்லாம் கிடையாது. இதான் பாசிவ் கன்வர்ஷன். இந்த திருமணத்திற்காக நான் இந்த காரியத்தை செய்தாக வேண்டும், இந்த மணமகனை அடைய வேண்டும், இந்த மணமகளை எப்படியாவது அடைய வேண்டும், அதற்கு எனக்கு இது ஒரு சின்ன தடையாக இருக்கிறது, அதனால் இதை நான் வாங்கிக்கிறேன் என்று சொல்வார்கள். அது உண்மையான மனமாற்றம் அல்ல. அது ஏதோ நாங்களும் ஒரு அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக நம்ம அதை செய்து கொடுக்குறோம். அப்போது ஆக்டிவ் கன்வர்ஷன், அதாவது செயல்படுகிற மனமாற்றம், செயல்பாட்டோடு இணைந்து செல்கிற ஒரு மனமாற்றம். அதனால தான் இன்றைக்கி இந்த தலைப்பை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். செயல்படுகிற மனமாற்றத்திற்குள்ளே செல்லத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைய காரியத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி பாவத்தை பற்றி நம்ம இந்த தவ நாட்களில் நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பாவத்தினுடைய 2 ஒரு முக்கியமான வகைகள் உண்டு. 2 வகைகள். ஒன்று, செய்யக்கூடாததை செய்வது, செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது. சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன் என்று சொல்வார்கள். சின் ஆஃப் கமிஷன்னா செய்யக்கூடாததுன்னு எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போய் செய்கிறது. சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது. அப்படி பார்க்கிற பொழுது நிறைய அடையாளங்கள் நமக்கு பைபிளில் காண கிடக்கிற. யாக்கோபு 4:17 சொல்லுது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். அப்போது இந்த பாவத்தில் இருக்கிற பல விஷயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயமாய் பார்க்கப்படுகிறது. நன்மை செய்ய எனக்கு தெரிந்திருந்தும் அதை நான் செய்யலைன்னா அது எனக்கு பாவமாய் மாறுகிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது கடவுள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார் நிறைய காரியத்தை. நம்முடைய நல்ல சமாரியர், லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்தில் நல்ல சமாரியருடைய கதையை நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா, கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு இந்த கேள்வியை கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்டுக்கொண்டு வந்த நபரிடத்தில் ஓமையை கேட்ட பிறகு அந்த மகன் சொல்லுகிறார், லூக்கா 10:37, அதற்கு அந்த திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார், நீயும் போய் அப்படியே செய்யும் என்று இயேசு கூறுகிறார். அப்போ பாருங்கள், செயல்படுகிற பிள்ளைகளாக நீ நில்லு, அப்படி தான் கடவுள். செயல்படாத வெறும் ஆன்மீகத்தை பிடித்து வைத்து கொண்டிருக்கிற ஒரு அடையாளமாய் நிற்காத, அது எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த 3 வாசகங்களில் முதல் வாசகத்துக்குள்ளே மீண்டுமாய் நீங்கள் போய் அதை இந்த ஒரு பின்னணியில் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். செயல்பாட்டோடு கூடிய ஒரு மனமாற்றம். மோசே பாருங்கள், ஒரு ஒரு தளத்திலிருந்து ஒரு வாழ்க்கைக்காக ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற இடத்துல கடவுள் அவரை ஆட்கொண்டு அவருக்கு ஒரு செயல்பாட்டுக்கான தளத்தை கொடுக்கிறார். அவர் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா அவர் எகிப்தில் இருந்தப்போ கூட அவர்கள் அநீதியாக ஒருத்தன் அவன் மீது கோவப்பட்ட போது அந்த அநீதியை கண்டு வெகுண்டு எழுந்தவர், அந்த மகனை காப்பாற்றுவதற்காக ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட்டவர், அதனாலே கொலையாளியாக மாறியவர். அப்போது அவரிடத்தில் இருந்த அந்த உள்ளார்ந்த பண்பு நலன் உண்மைக்காக, நன்மைக்காக, கடவுளுடைய காரியத்துக்காக, நீதிக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்திருந்ததினாலே தான் ஆண்டவர் அவரை இந்த இடத்துல தெரிந்தெடுத்தார். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த தெரிவு என்பது
இந்த மனநிலையோடு யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் ஆண்டவரும் வேலை செய்வார். அடுத்ததாக 2வது வாசகத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்குற போது ஆண்டவருடைய அடியார் பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு கூடக்கூடிய அந்த அறிவுரையில், நீங்கள் உன்னை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி, அனைவரும் மேகத்தின் கீழ் வழிநடந்தனர், அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர், அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். பாருங்கள், இந்த திருமுழுக்குங்கிற வார்த்தையை நம்ம ஏதோ புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்குறோம், இல்லை, அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த அடையாளத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அப்போ ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், மோசையோடு இணைந்திருக்கும்படி அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். எதால் பாருங்கள், மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம கேட்குற போது கடவுள் நம்மையும் திருமுழுக்கு கொடுத்து நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் இன்றைக்கி எதால் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறோம்? இன்றைக்கி திருமுழுக்கை வைத்து நிறைய குழப்பங்களும் சண்டைகளும் போய்கிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றணுமா, தண்ணி தெளிக்கணுமா அப்படின்னு. அதையெல்லாம் பிரச்சனை அல்ல. உண்மையான ஒரு பிரச்சனை, நீ அழைக்கப்பட்ட பிள்ளையாய் நிற்கிறாயா? கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கின் அடையாளமாய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? அப்போது உன்னிடத்திலே அந்த செயல்படுகிற ஆற்றல் விளங்கி கொண்டிருக்கிறதா என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு உணர்த்த விரும்புகிறார். ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர், அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். பார்த்தீங்களா? அப்போது கடவுள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வழியாக எதை கொடுத்திருக்கிறாரு? அதே ஒரே பானம், ஒரே உணவை அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதனுடைய வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் பாருங்கள். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை என்று அழுத்தமாக ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். அப்போது இந்த அடையாளம் எல்லாம் யாரை அடையாளப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்களை அவர் என்ன செய்தார்? கொன்று போட்டார். இப்போ கடவுளுடைய விருப்பம் அவர்கள் சாக வேண்டும், அது ஒரு தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, மாறாக கடவுள் விரும்பியதை அவர்கள் செய்யாத போது, கடவுள் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிப்பதை அவர்கள் அறிய மறுத்த போது, கடவுளுக்கு வேறு வழியே இல்லை. எந்தெந்த மக்களெல்லாம் அந்த அழிவுக்குரிய அடையாளத்தில் நின்றார்களோ அவர்களெல்லாம் அழித்து ஒழித்துவிட்டு அவர் ஒரு புதிய இனத்தை, அவர் இஸ்ரேல் மக்கள் என்கிற ஓரினத்தை வெளியே கொண்டு வரார் பாலைவனத்திலிருந்து. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே தான் கடவுள் நம்மையும் தெரிந்தெடுக்கிறார். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு தெரிவு. இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அவர் பாலைவனத்தில் ஒரு புறம் மக்களை கொன்றார், ஒரு புறம் மக்களை காப்பாற்றினார், ஒரு புறம் அதிசயம் செய்தார். இதெல்லாம் செய்து அவர் அந்த மக்களை ஒரு புதிய தேசத்திற்குள் அழைத்து வரார். அப்படின்னா அதுதான் தெரிவு என்று சொல்லுகிறோம். கடவுள் தெரிந்தெடுக்கிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தில் மோசையை ஒரு திட்டத்திற்காக தெரிந்தெடுத்தவர் இஸ்ரேல் மக்களை, அதில் அழிந்தவர்கள் போக மீதி உள்ளவர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தெரிவுக்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அடையாளங்கள் பாருங்கள். இதோ இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் அவர்கள் மற்றவரெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல, உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் மாறாவிட்டால் நீங்களும் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள். பாருங்கள், எல்லாம் சொல்லிவிட்டு கடவுள் ஒரு ஓமையை கொடுத்து அதில் நமக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் அதில் கனியை தேடிய போது அது காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரு, 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை, இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். பாருங்கள், இந்த பகுதியை நமக்கு கடவுள் சொல்லிவிட்டு, இவங்கெல்லாம் இப்படி இறந்தது அவங்க செய்த குற்றமா? அப்படிலாம் இல்லை, அவர்கள் அழிந்தது போலவே நீங்களும் அழிவீர்கள், எப்போ? மனமாறாவிட்டால் என்று சொல்லி இந்த ஓமையை சொல்கிறார். அப்போ இந்த ஓமையை வாசிக்கிற போது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய இதை விட வேறு என்ன ஒரு விளக்கம் நமக்கு தேவை? கடவுள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு நெருக்கத்தில் நமக்கு ஒரு ஓமையோடு கூட அந்த ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் செயல்படாமல் நின்றீங்கன்னா உங்களை கடவுள் வைத்து என்ன செய்ய முடியும்?
இன்றைக்கி இந்த ஓமை அதுதான் சொல்லுது. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து அந்த கேள்வியை கேட்குறோம். நிறைய தியானத்தில் நான் கேட்பேன். நீ இந்த 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 மரம் எங்கே இருக்கிறது? இந்த தோட்ட தொழிலாளரும் தோட்ட அதிபரும் பேசி கொண்டு இருக்கிற அந்த சம்பாஷணையில் வரக்கூடிய அந்த அத்திமரம், அந்த நட்டு வைத்து அவர்கள் பேணி காத்த அந்த அத்திமரம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிற பொழுது எல்லோரும் விழி பிதுங்கி தான் நிற்பாங்க. அது புரியாது. அந்த அத்திமரம் வேறு யாரும் அல்ல, அது நீங்களும் நானும் தான். கடவுள் உங்களையும் என்னையும் தான் அந்த மரத்தில் அடையாளத்தில் வைத்து சிந்திக்க அழைக்கிறார். அதனால தான் இன்றைக்கி இந்த மரத்தினுடைய அடையாளம் என்பது விவிலியத்தில் பல இடத்துல வந்து ஒரு உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது. தொடக்க நூலிலே கூட போய் நீங்கள் பாருங்கள். தொடக்க நூல் 4வது அதிகாரத்தில் நம்ம நிறைய காரியத்தை பார்க்குறோம். தொடக்க நூல் 3:8 நம்ம பார்க்குறோம். மென்காற்று வீசிய பொழுதினிலே ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனுஷனும் அவன் மனைவியும் தோட்டத்தில் இருந்த மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். அப்போ மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிகிறது என்பது சுயநலத்துக்கு பின்னாடி ஒளிவது. மரம் என்பது ஒரு சுயநலத்தினுடைய அடையாளமாக அந்த இடத்துல உருவகப்படுத்தப்படுகிறது. ஏன்னா அது தான் வேலையை செய்துட்டு தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கும். இன்றைக்கி மனிதர்களும் அப்படித்தான் மாறிப்போய் இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பாவம் என்கிற ஒரு பெரிய சுமைக்குள்ளே போய் சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மரமாக இருக்கிற மரம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பாவ காரியங்களுக்குள்ளே, சுயநல காரியங்களுக்குள்ளே இவர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். நற்செய்தியில் கூட ஒரு மனுஷனுக்கு பார்வையை கொடுத்து விட்டு அவனை ஆண்டவர் பார்த்து கேட்குறார், உனக்கு பார்வை தெரிகிறதா, கண் தெரிகிறதா என்று கேட்ட பொழுது அவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, நான் மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தனக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களால் மற்றவர்களை பார்க்க முடியல. மற்றவர்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒன்றை இவர்கள் செய்ய வேண்டும் என்கிற உணர்தலுக்குள்ளே போக முடியல. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அடையாளப்படுத்துகிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், பாவம் என்பது 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சின் ஆஃப் ஒமிஷன், சின் ஆஃப் கமிஷன். நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டினா அதுவும் பாவமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கனி தரணும், இல்லாட்டினா உன்னை வச்சு கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை வெட்டிடுவார். ஆக இந்த அருமையான நாளில் செயல்பாட்டில் நம்ம வந்து மனமாற்றம் இணைந்திருக்க வேண்டும். மனமாற்றம் அப்படின்னா ஏதோ கோயிலுக்கு வெளியில் இருக்க உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு, வீட்டில் உட்காந்துருக்க கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு இது போதும் என்று நினைப்பது அல்ல, செயல்படுகிற ஒரு மனநிலை. இப்போ இந்த வார்த்தையை கேட்குற போது நீங்கள் யோசிக்க வேண்டும், நான் என்ன செயல்படுகிறேன்? என்னிடத்தில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் அதை உணர்த்த விரும்புவது வழக்கம். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். உன் வயசு என்னன்னு கேட்பேன். அவங்க தங்களுடைய வயதை சொல்லுவார்கள். 20, 30, 40 என்று சொல்லுவார்கள். அப்போ நான் கேட்பேன், 30 வருஷமா, 40 வருஷமா, 20 வருஷமா, கடவுள் உனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்தாரே, நீ கடவுளுக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இந்த கேள்வியை நான் கேட்கும்போது அவர்கள் சிந்திப்பார்கள். நான் ஒன்றுமே செய்யலை என்று சொல்லுவார்கள். அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய புரிதலாக இருக்க வேண்டும். அப்போ நான் ஒன்றுமே செய்யலை கடவுளுக்காக அப்படின்னா, எதற்காக நான் படைக்கப்பட்டேன்? யோவான் 15:8 நம்ம மறந்துடக்கூடாது. கடவுள் சொல்கிறார் பாருங்க, மிகுந்த கனி தந்து, நீங்கள் மிகுந்த கனி தந்து. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், வருஷத்துக்கு ஒரு நல்லது பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு 10 பேர்த்துக்கு சோறாக்கி போட்டுட்டு உட்காந்துக்கிறோம். இதுதான் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம், இது போதும் என்று நினைக்கிறோம். அது ஒரு கனி தான். ஒரு மரத்தில், ஒரு பெரிய மரத்தில் ஒரே ஒரு கனி மட்டும் தொங்கிக்கிட்டு இருக்குன்னா அது நமக்கு நிறைவாக இருக்க முடியுமா, சந்தோஷமாக இருக்குமா? ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலுள்ள பிள்ளைகளாய் படைத்திருக்கிறார். அப்படின்னா அவர் மிகுந்த கனியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை செய்துட்டு ஓடுமா போய் உட்காந்துக்கிறது அல்ல. நான் ஒரு குருவானவராக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பங்கில் எனக்கு ஒரு பூசை வச்சுட்டு நான் போய் ஓரமாக உட்காந்துப்பேன், அவ்வளோதான் என்னுடைய ஒர்க் அப்படின்னு நான் நினச்சா என்னுடைய குருத்துவமே கேள்விக்கு உள்ளாக்கப்பட போகிறது. கடவுள் அதை கேள்விக்கு உள்ளாக்கப்படுத்துவார். அப்போ கேள்விக்கு உட்படுத்துகிற போது நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி நிறைய பேர் அதான் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அது இந்த செயல்பாடு என்பது எல்லாருக்கும் எல்லா தளத்திலும் ஆண்டவர் விடுக்கிற சவாலாக இருக்கிற. அதனால தான் நீங்கள் குருக்கள் வந்து இப்படி, அவங்க இப்படி இருக்காங்க, கன்னியர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு மற்றவர்களை பார்த்து நீங்கள் உங்களை எடை போட்டு விடக்கூடாது. மற்றவர்களை பார்த்து உங்களுடைய ஒழுங்குமுறைகளை வரையறைத்து விடக்கூடாது. நீங்கள் உங்களை பார்த்து, வேதத்தை பார்த்து நீங்கள் உங்களை வரையறை செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு சொல்கிறார் பாருங்கள். யாக்கோபு புத்தகத்தில், யாக்கோபு திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ரொம்ப அருமையாக ஆர்கியூமெண்ட் நடக்குது. யாக்கோபு
விசுவாசம் இருந்தால் போதும். இன்றைக்கி பவுலடியாருடைய கூற்று நமக்கு தெரியும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ விசுவசித்தா போதும், ஒரு நீதிமான் பிழைச்சிருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் மிஸ் இன்டர்பிரட் பண்ணப்பட்டது. இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்றைய காலத்தில் இருந்தே. நீ நம்பினா போதும், நீ போய் ஒரு திருச்சபையில் உட்காந்து, ஒரு சர்ச்சில் உட்காந்து கை தட்டி நீ நல்லா பாடி ஜெபிச்சுட்டு இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டு வந்துட்டா போதும், நீ வேறு தெய்வங்களை நாடாமல் இருந்துட்டா போதும், மற்றபடி வேறு எதையும் நீ செய்ய தேவையில்லை என்று சொல்லி ஒரு புதிய சித்தாந்தமானது பரப்பிவிடப்படுகிற. கடவுள் அதை மட்டும் செய்ய சொல்லலை. அது நம்மளுடைய நம்பிக்கையினுடைய நம்பிக்கை அறிக்கையினுடைய அந்த வாழ்வு முறை இன்னும் பறந்து விரிந்ததாக இருக்க வேண்டும். கடுகு விதை சிறியது, அது கிளைகள் எல்லாம் மிக பெரியதாக இருந்தது. எங்கெங்கிருந்தோ பறவைகள் அங்கே கூடு கட்டி தங்கின என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் ஒருத்தர் தான். நம்மளுடைய அந்த ஆரம்பம் என்பது சிறிதாக இருக்கலாம், ஆனால் நம்ம வளர்ந்து ஒரு பரந்துபட்ட நிலையில் வளர்ந்து நிற்கிற பொழுது அநேகருக்கு ஒளி தரக்கூடிய சாட்சியாக நீங்கள் மாற முடியும். அதுக்கு தான் பவுலுடையது யாக்கோபு திருமுகத்தில் சொல்கிறார் பாருங்க, அறிவிலிகளே என்ன சொல்கிறார், கடவுள் ஒருவரே. யாக்கோபு 2:19 வாசிக்கிறேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லது தான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம், கடவுள் ஒருத்தர் இதுதான் நம்மளுடைய நம்பிக்கையினுடைய அறிக்கைன்னு நினச்சி கொண்டிருக்கிறீங்க. பேய்களும் அதை நம்புதே, பேய்களும் அஞ்சு நடுங்குதே கடவுளை பேரை சொன்ன உடனேயும். அப்போ உனக்கும் பேய்க்கு என்ன வித்தியாசம்? அப்போ நம்ம நம்புறதோடு நின்று விடக்கூடாது, அதை தாண்டி வெளியில் போகணும். பேய்கள் நம்புது, ஆனால் தீமை செய்யுது, கடவுளுக்கு எதிரான செயலை செய்யுது. அப்போ நீங்களும் நானும் கூட கடவுளை நம்புகிறோன்னு சொல்லிட்டு போய் தீமை செய்தோம் அப்படின்னா நம்மளும் பிசாசினுடைய அந்த வலைக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கிற தீமையின் அடையாளங்கள். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இதை சொல்லிக் கொடுக்குறாரு. யாக்கோபு 2:20 ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்துக்காட்ட வேண்டுமா என்று சொல்லுகிறார். செயலற்ற நம்பிக்கை அதாவது செத்த விசுவாசம், செயலில்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். ஆகவே தான் என் அன்பு பிள்ளைகள், இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த அழைப்புகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது கடவுள் நம்மிடத்தில் கேட்கிறது, செயல்படுங்க, செயல்படக்கூடிய ஒரு மனமாற்றம். அதுதான் ஆக்டிவ் கன்வர்ஷன் என்று சொல்லுகிறோம். ஆக்டிவ் கன்வர்ஷன். இந்த ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 11:12 சொல்லுகிறது, இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷரிடமிருந்து கடவுள் மிகப்பெரிய அற்புதத்தை வெளியில் கொண்டுட்டு வந்தார். அவர் கடவுளை நம்பினார். அதனால் கடவுளால் அவருக்கு அந்த காரியத்தை செய்ய முடிந்தது. அவர் வெறுமையாக இல்லை, அவர் தன்னுடைய நம்பிக்கையை எல்லா விதத்திலும் அறிக்கை செய்தார். கடவுளும் என்ன செய்தார், அதுக்கு ஈடாக அவருடைய மிகப்பெரிய பரந்துபட்ட இரக்கத்தை அவருக்கு காட்டினார். இன்றைக்கி நீங்களும் நானும் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையாலே கடவுள் நமக்கு அளக்க போகிறாரு. அதனால தான் ஆண்டவர் பொறுத்து இருக்கிறார், காத்திருக்கிறார். நமக்கு வீடுகளில் இது நடக்கலை, அது நடக்கலைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, இன்னும் நான் கடவுளுக்கு உகந்ததை செய்யலை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ செயல்படாமல் நிற்கிற போது கடவுளும் உங்கள் மட்டிலே செயல்படாதவராகவே இருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி பிரச்சனை, அது மாதிரி பிரச்சனை, ஃபாதர் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்கறதில்ல ஃபாதர். நான் மெதுவாக சொல்லி கொடுப்பேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறீங்களா என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு இது புரியவே புரியாது. அவர்கள் ஒரு உதாரணத்திற்கு அவர்கள் பார்த்திங்கனாக்க ஒரு கோடிக்கணக்கில் ஒரு பெரிய பிஸ்னஸை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே சந்தா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாத சந்தாவை கூட கொடுக்க மறுக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ செலவு போய்கிட்டே இருக்கும். ஆனால் கடவுளுக்கு ஒரு 50 ரூபாய், மாதம் ஒரு 50 ரூபாய் தூக்கி போடுறதுக்கு மனமில்லாமல், அதுலேயும் என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிப்பார்கள். வருடம் என்ன செய்வாங்க, அந்த கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை எல்லாம் கொடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. கடவுள் காரியம் பார்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி கடவுளுடைய காரியத்தில் நம்ம பின்னாடி நிற்க செயல்பட மறுக்கிற போது கடவுளும் நம்முடைய காரியத்திலே அவர் செயல்பட அவரும் தயங்கி நிற்பார். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாக்கோபு 2:15 சொல்லியிருக்குது, ஒரு சகோதரன் அல்லது சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் உடலுக்கு தேவையானது எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவரை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாறி கொள்ளுங்கள் என்பாரைனால் அதனால் பயன் என்ன?
அவங்ககிட்ட சோறு இல்லை, உடை இல்லை, அவனை போய் நல்லா சாப்பிடுப்பா, நல்லா உடம்பை பார்த்துக்குப்பான்னு சொன்னீங்கன்னா அதனால் என்ன பயன்? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணியிலே உயிரற்றதாக இருக்கும். பிலிப்பியர் 4:5 சொல்லுது, பிள்ளைகளே, கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். இதனால் இந்த அருமையான வார்த்தைகளை நம்ம பார்க்கிற பொழுது இந்த தவக்காலத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய இரக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் மோசையை அழைத்தது போல, அப்புறம் திருமுழுக்கு வழியாக நம்மை அழைத்திருப்பது போல, நம்முடைய நற்செய்தியில் நம்ம பார்க்கிறபடியாக கடவுள் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை செயல்படுத்தலைன்னா நமக்கு வேதனை கிடக்குதுன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிக்கை நமக்கு தான் என்கிறதை அறிகிற பிள்ளைகளாக நம்ம கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். அருமையான நாளில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களை இன்னும் ஆழமாக இந்த வார்த்தைக்குள்ளே கொண்டுட்டு போய் நீங்கள் எப்படிப்பட்ட நன்மையை செய்கிறீங்க ஒரு நோட் எடுத்து கூட எழுதி கூட பாருங்களேன். உங்களால் ஏதாவது ஒரு 10 நல்ல விஷயம் நீங்கள் செய்வதாக எழுத முடிகிறதா? எழுத முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த தவக்காலத்தில் ஆரம்பிக்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் நான் இனிமேல் இதை தொடர்ச்சியாக செய்வேன். நிறைய பேர் இந்த செய்திகளை கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணி என்னோட பேசுகிறாங்க. கத்தோலிக்கர் அல்லாத ஒரு சகோதரி எனக்கு அழைப்பு கொடுத்து பேசினாங்க. நான் இதுவரைக்கும் இந்த கான்செப்டுக்குள்ளே இப்படி தான் பயணித்து இருக்கிறேன். பைபிளை வாசிக்கணும், சர்ச்சைக்கு போகணும், நான் ஜெபம் பண்ணணும், அப்படி தான் இருந்தேன். ஆனால் இந்த செயல்படாத ஒரு நிலை என்பது ஒரு வீணான நிலை என்பதை உங்களுடைய பிரசங்கத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இன்னையிலிருந்து நான் என்ன செய்கிறேன்? நான் கொஞ்சமாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் முயற்சிக்க ஆரம்பித்து இப்போ சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் பிறருக்கு நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுதான் மனமாற்றம். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற அந்த செயல்பாட்டுக்கான மனமாற்றத்தினுடைய அடையாளம். இந்த மாதிரியான ஒரு மாற்றம் உங்ககிட்ட இருக்குதா என்பதை பார்த்து நீங்களும் உங்களை மனமாற்றி ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக அவருக்கு முன்னாடி படையுங்க. அதுதான் கடவுள் சொல்கிறார், உகந்த உயிருள்ள பலியாக உங்களை படையுங்க. அப்படி படைக்கிற போது அவரும் உயிருள்ள தேவன் உங்களுக்காக இறங்கி செயலாற்றுவார். இந்த ஆசீர்வாதம் இந்த தவக்காலத்தில் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு முன்னின்று அடையாளமாய் செய்து காட்டினீர். பல வேளைகளில் நாங்கள் அதையெல்லாம் மறுத்துவிட்டு நாங்கள் ஏதோ ஒரு ஆன்மீகத்தை பிடித்து கொண்டு வாழ்வதுதான் எங்களுடைய நிறைவு என்று நினைக்கிற அந்த நிலையிலிருந்து எங்களை உருமாற்றி ஒரு புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், கனி தரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இதோ மாற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டு எங்களுக்கு அது ஒரு இரக்கத்தின் ஆண்டு. கடவுள் எங்களுக்காக காத்திருக்கிறார். நான் பலன் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டளையை கொடுத்து அவர் காத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட இரக்கத்தின் பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். உடைய தெய்வீக கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.